ஈரன் வரப்போகுது இல்லையா? ஸோ, அதனால டாப் 10 வரிசை எங்கேப்பா அப்படின்னு யாரும் கேட்கல. நெறைய பேர் போட்டாங்க. சரி நம்மளும் போடுவோம்னு வந்தோம். ஸோ, நம்ம ஏன் டாப் 10 போடணும் அப்படின்னு போட்டோம்னா, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்ம ஃபேவரைட்ஸ்லாம் ஒளிச்சு வைக்கணுமே யாருமே அப்படிங்கிறக்காக மை ஃபேவரைட்ஸ் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல மாத்திட்டேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு, செகண்ட்லாம் கிடையாது. ஞாபகம் வர படங்கள்லாம் உங்களுக்கு லைனா சொல்லி ஏன் பிடிச்சிச்சு, எதுக்கு பிடிச்சிச்சு அப்படிங்கலாம் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கும் இத தவிர உங்களுக்கு என்னென்ன படங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு சில இங்கிலீஷ் படங்களையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ, ஒரு சஜஷனா கூட உங்களுக்கு அமைய நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மெய்யழகன் சொல்லியே ஆகணும். படம் வந்துட்டு புக் மை ஷோ ரேட்டிங்லாம் பார்த்துட்டு அப்படி என்ன சுமாராவா இருக்கு. 8 தான் குடுத்துருக்காய்ங்க. மொக்க படத்துக்குலாம் 8.4, 8.5லாம் குடுக்குறாய்ங்க அப்படிங்கிறது போய் தான் தியேட்டர்ல போய் பார்த்தோம். படம் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹோல்சமா இருக்குது. நம்ம நண்பர்கள்கிட்ட பேசினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்துட்டு இந்த மெய்யழகனுக்கு குடுத்துச்சு. கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் வந்துட்டு எந்த ஒரு லேகும் கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா என்னென்ன பேசுவோம், எப்படி பேசுவோம், கன்டென்ட்டே இருக்காது. நம்ம இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருப்போம். கதை எங்கெங்கேயோ போயிடுவோம். நம்ம பாட்டுக்கு எங்கேயோ போயிடுவோம். டீ கடையில் உட்காந்தாலும் சரி, ஒரு தனியாக ஃபோன் கால் எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்படி தான் வந்துட்டு இந்த மெய்யழகன் நம்மளுக்கு ஃபீல் ஆனுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு. ஸோ, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வேட்டைன்னு ஓடிட்டு இருந்துச்சு. சரி அது ஓடட்டும், நம்ம இங்கே பிளாக்குக்கு போவோம் அப்படின்னு தான் போனோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சைடுல புது முயற்சி. இன்னும் இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்செப்ட்டு. என்னதான் அந்த லூப் ஹோலு, பிளாக் ஹோல் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துருந்தாலும், இவங்க வந்துட்டு 2 கேரக்டர் வச்சு இவ்வளோ பெரிய ஒரு ட்விஸ்ட் டர்ன்ஸ் கொடுக்கலாம். ஆடியன்ஸ் வந்துட்டு ஒரு 2, 3 மணி நேரம் உட்கார வைக்கலாமா அப்படிங்கிறதையும் காட்டியிருந்தாங்க. அந்த விதத்தில் இந்த புது முயற்சியை பாராட்டி பிளாக் நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, லப்பர் பந்து. ஒரு கமர்ஷியலைஸ் மூவி தான். ஈகோ இஸ் கிளாஷ் வந்துட்டு நம்ம பார்க்கிங் படத்துலேயே பார்த்தோம். மற்றும் ஒரு முறை ரசிக்க வைக்கிற மாதிரியும் பண்ணியிருந்தனால இந்த லப்பர் பந்து நம்மளுடைய இடத்துல இடம் பெறுது. அடுத்து ஆவேசம். ஒரு ஃபஹத் ஃபாசில் வந்துட்டு கதை இல்லாத படத்தில் எதையும் நடித்து பார்த்ததில்ல. கதை இருக்கும். அவர் மேபி இந்த ஸ்க்ரீன் ப்ளேனால தான் லேக் ஆகிருக்குமே தவிர அவர் கதையெல்லாம் நடித்து பார்த்ததே இல்லை. நம்ம ஒரு கமர்ஷியலைஸ் ஆங்கிளில் நம்ம ஃபஹத் ஃபாசில் வந்துட்டு நடிப்பார், இதை இன்னும் சொல்லி நடிக்க வச்சாரு அப்படின்னு நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டு சொல்லுவோம். அந்த படம் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நம்ம ஃபஹத் ஃபாசில் இந்த மாதிரி கேரக்டராக பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸும். அந்த பீச்சிங் வைஸும் பார்த்திங்கன்னா ஒரு வைப்பு கூட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். அடுத்தது ஹாலிவுட் வைஸை பார்க்கும்போது லாங் லெக்ஸ்னு ஒரு படம் பார்த்தோம். படம் வந்துட்டு ரொம்ப கிரிப்பிங்காக போகும். இந்த படம் வந்துட்டு டியூரேஷன் ஷார்ட்டாக இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். அந்த ஒரு ஆர்ட் அந்த மேக்கிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்களும் அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ, படம் கிரிப்பிங்காக போகும். லாஸ்ட் வேர்ட்ஸ் சீன் பார்த்தீங்கன்னா, ஒரு செம ட்விஸ்ட்டுன்னு வரும். அது கடைசிக்கு பார்ட் 2 லீடாக கூட கொடுப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ, இந்த லாங் லெக்ஸ் அப்படிங்கிற படம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ, டைம் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் இந்த படத்தை பாருங்கள். தப்புலன்னு சொல்லுவேன். ஜானுக்கு நிகராக ஒரு இந்தியாவில் ஒரு படம் வராது. வந்தாலும் அவ்வளோ வந்துட்டு ஒரு டீப் ஆக்ஷன் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த விதத்தில் வந்தது தான் இந்த கில்லு. ரீசெண்டாக தான் நான் பார்த்தேன். தியேட்டரில் பார்க்காம விட்டதுக்கு நான் ரெக்ரெட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு ஆக்ஷனு, ஒரு ஸ்டோரி லைனு, சின்ன ஸ்டோரி லைனு. ஆனால் இவ்வளோ பெரிய ஆக்ஷன் வச்சு எடுக்கணும்னு ஒரு கொரியோகிராஃபி, அந்த ஒரு விஎஃப்எக்ஸு, அந்த ஒரு டிஓபி எல்லாமே வந்துட்டு பெர்ஃபெக்டாக இருக்கும். அது எல்லாமே சேர்த்து வச்சு சூப்பராக அமைஞ்சது தான் அந்த கில் படம். ஏன்னா டுவர்ட்ஸ் எண்டு வில்லனை வந்துட்டு போட்டு தள்ளிடுறா சாமி விஷயம் இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு இம்பேக்டை கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஃபைட் படத்துக்கு அந்த ஒரு இம்பேக்ட் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த விதத்தில் இந்த கில் படம் அது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணனால நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டாக அமைஞ்சிருச்சு. டெட்பூல் அண்ட் வோல்வரின் மார்வல் வந்துட்டு படுத்துருச்சு, மல்ல காப்பாத்துருச்சு, ஃப்ளாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டெட்பூல் ஃப்ரான்ச்சைஸை வந்துட்டு மார்வலோட சேர்த்தது ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. படம் வந்துட்டு என்னதான் வீக்காக இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணனால இந்த படத்தை வந்துட்டு நிறைய பேருக்கு கிளிக் ஆனிச்சு. இந்த டெட்பூல் வால்வரின் வந்துட்டு நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்பீலிங்காக கொடுத்ததுனால இந்த படத்தும் நம்மளுக்கு ஒரு ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறோம். பிரேமுலு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஸ்டோரி லைன்ஸில் நம்ம எக்கச்சக்கமான படங்கள் பார்த்துருப்போம். ஏன்னா வணக்கம் சென்னை கூட லைட்டாக இந்த மாதிரி இருக்கும். முழுசான இந்த மாதிரி இருக்கும்னு சொல்ல மாட்டேன், லைட்டாக இந்த மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் இது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுக்கு காரணம் நடித்த ஆக்ட்ரஸும் அவங்க எழுதின டைலாகும் ஸ்க்ரீன் ப்ளேயும் தான் நம்ம சொல்லணும். என்னதான் பார்த்து பழக்கப்பட்ட கதையாக இருந்தாலும் அதுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொடுத்தாங்க பாருங்கள், அது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் படம் பார்க்கறதுக்கு.
ஸோ தமிழ்லையும் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் நிறையா வந்தால் நல்லாயிருக்கும். சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா மிஸ்யூன்னு ஒரு படம் வந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை. ஸோ சப்போர்ட் பண்ணியிருந்தா நல்லா பெருசாக ஓடி இருக்க வேண்டிய படம் தான் மிஸ்யூன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பார்ப்போம் கமெண்ட்ஸில் எத்தனை பேர் அடிக்க வரீங்க இந்த மிஸ்யூ சொன்னதுன்னு தெரில. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரம்மயுகம். ஸோ மம்முட்டி அப்புறம் 2 கேரக்டர், மொத்தம் 3 கேரக்டரு, அந்த ஒரு யக்ஷிகா ஒரு கேரக்டர். ஓகே, இந்த 4 கேரக்டர் வச்சுக்கிட்டு ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் படம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். அதுவும் ஒரே லொக்கேஷனில் ஸ்க்ரீன் ப்ளே வைஸும் ஒரு ஸ்டோரி டெல்லிங் வைஸும் ஒரு லேங்குமே இல்லாமல் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க இந்த பிரம்மயுகம். அடுத்தனங்கிற மாதிரி என்னடா நடக்க போகுது அடுத்தடுத்து அப்படிங்கிறது ஒரு அந்த ஒரு ஈகர்னஸ், அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு எப்படி சொல்கிறது வார்த்தையே இல்லை. ஸோ அந்த ஒரு இதை கொடுக்கணும் அந்த ஒரு கதையானது. அப்படி கொடுத்துருந்தாலும் இந்த பிரம்மயுகம் என்னோட சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அதுக்காக என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் இந்த பிரம்மயுகம் இடம் பெறுது. அடுத்து நம்ம நஸ்ரீன் எடுத்த சூக்ஷ்ம தர்ஷினிங்கிற படம் வந்துட்டு எதை நோக்கி போகுது, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு போர் அடிக்கிற மாதிரி இருந்த கொண்டு போன ஒரு படத்தை செகண்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் பிளேயில் அடுத்த ட்விஸ்ட்டுகளை நிரப்பிட்டுச்சு. என்னடா இது இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டாக வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண இந்த நஸ்ரியா படம் அவங்களுக்கு ஒரு கம்பேக்காக இருந்துச்சு. நஸ்ரியாக்காக தேட்டர் போனோம்னா அந்த படத்தோட பெரிய கனெக்டேன் பசில் ஜோசப் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்மளுக்கு தெரில. அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் அவர், மிரட்டலாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சூக்ஷ்ம தர்ஷினி ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக என்னோடய வேரோட் லிஸ்ட்டாக வந்து உட்காந்துருந்துச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா லக்கி பாஸ்கர். மிடில் கிளாஸுக்கும் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்து ஏதோ பண்ணிட்டு திரிகிறாங்க ரியல் லைஃப்பில். ஸோ படமாக பார்க்கும்போது ஓகே நம்மள்ட்ட ஒரு ஆள் இப்படி அமையப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. மிடில் கிளாஸ் தாட்ஸும் நம்ம ரிச்சாக நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் வரணும்னா பணத்து மூலிமா ரெஸ்பெக்டாக வரும் அப்படிங்கிற காட்டியிருக்காங்க. ரெஸ்பெக்ட் நம்ம உடம்புல தெரியணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டைலாகை சொல்லியிருப்பார். ஸோ ஆட்டத்தை வந்துட்டு எவ்வளோ நல்லா ஆடணும் முக்கியம்னு அதை எப்போ நிறுத்துறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படிங்கிற கருத்து சொன்னிருந்த லக்கி பாஸ்கர் நம்மளோட ஃபேவரட் லிஸ்ட்டில் ஈஸியாக வந்து உட்காந்துருக்கு. ஸோ நாட் பட் நாட் லீஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அமரன். ஸோ ஒரு சீதாராமன் பேஸ் பண்ணி நம்ம தமிழில் ஒரு மாதிரி படங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு இருந்தாலும் ரீசெண்ட் டேஸில் அது குறைவாக இருந்துச்சு. அந்த வகையில் நம்ம அமரன் படம் வந்து சூக்குநூறாக ஆக்கிருச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளே வந்துட்டு ஒரு ஆர்மி மேன் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த படம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டெக்னிக்கல் வைஸும் சரி பெர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்ப டாப் நாச்சாக பண்ணியிருப்பாங்க. இமோஷன் சைடும் அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறது ஈஸி கிடையாது. ஏன்னா ஒரு ரியல் லைஃப் கேரக்டர்னால எங்கே மிஸ் ஆனாலும் பிசுறு தட்டிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த விதத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பண்ணி கொடுத்த இந்த அமரன், ராஜ்குமாரன் பெரியசாமி அண்ட் டீம் அண்ட் சாய் பல்லவிக்கு நேஷ்னல் அவார்டு கூட கிடைக்கும் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு. ஓகே, ஆன் த டாப் ஃப்ளோர் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் மகாராஜா அந்த படத்தை மிஸ் பண்ணிடவே மாட்டோம் இல்லையா. ஸோ கோயின் பேஸ்டாக நம்ம எந்த படமும் பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நான் லீனியர் சப்ஜெக்டில் பேஸ் பண்ணி ஒரு எடுத்த படம் தான் இந்த மகாராஜா. ஒரு பாயிண்டில் நம்ம கதை எது நோக்கி போகுதுன்னு தெரியாது. சொன்ன பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம தர்ஷினி. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மகாராஜா படமும். ஆனால் ஒரு பாயிண்டில் 2 பேரும் வில்லனும் ஹீரோவும் மீட் பண்ணுற இடம் பாருங்கள், அது அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். படம் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு படம் வந்துட்டு சைனாலையும் சக்கப்போடு போட்டுட்ருக்கு. அந்த விதத்தில் மகாராஜாவும் நம்மளோடைய ஃபேவரட் லிஸ்ட்லேயும் அமைஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம ஃபேவரட் லிஸ்ட்டு அவ்வளோதான். ஸோ இதில் கோட்டது வேட்டையினங்கள்லாம் கேட்காதீங்க. பெரிய ஸ்டார்ஸ் படம்லாம் மேக்ஸிமம் நான் எடுத்துக்கலாம் இந்த வாட்டி. ஸோ நெக்ஸ்ட் இயர் அவங்களாம் வந்துட்டு பெரிய இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு நம்ம நினைக்கலாம். Please share, like, comment and subscribe.